லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். செம்ம கியூட்டா இருக்கீங்க. சாமி கும்பிடுங்க. என்ன சரி வாங்க எல்லாரும் வெடி போட போலாம். வாங்க வாங்க எல்லாரும் போலாம். வாங்க வாங்க மாமாப்ல. பார்த்திபா வா. பார்த்திபா வாப்பா. முத வெடி நீதான் போடணும். ஏன்னா தல தீபாவளி உனக்கு தான். கொடுங்க கொடுங்க. வெடி வைக்கிற வேலைலாம் நல்லா செய்வான். இந்த குடும்பத்தையே காலி பண்ண தானே வந்திருக்கான். இதை விட பெரிய வெடி ஏதாவது இருந்தா எடுத்து கொடுங்க. ராதிகா, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே உங்க அப்பா உனக்கு புது புடவையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம இரு, புரியுதா? அதிபா வாப்பா. இந்தாங்க. குடு சங்கரி. இந்தா பாத்திபா, உன் கையால ஆரம்பிச்சு வை. வைப்பா. ரஜினி போ. ரஜினி பரவாயில்ல பத்மம்மா, பயப்படாதீங்க. வாங்க நான் பாத்துக்கிறேன். பயம் ரஜினி வெடி போடலாம் பயப்படவே மாட்டா. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ரஜினி போ. ரஜினி போ. வைங்க வைங்க. வை வை வை. இந்த லவர்ஸ் வெடி இன்னைக்கே வெடிச்சிடும்ல. வை பாத்திபா. பயப்படாத பாத்திபா, வையே. போங்க வைங்க. பாத்து பாத்து. வைக்கவே இல்ல. என்ன யோசனை பாத்திபா? வைப்பா. வா. பயப்படாம வையே. வெச்சாச்சு.
அண்ணே பாப்பா சிங்கமுத்து. சித்தப்பா வாங்க சித்தப்பா. என்னைக்காவது சித்தியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல சித்தப்பா. அது சரி, இப்பதான் என் பொண்டாட்டி ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கு ஆமா அப்படிதானே? தம்பி, வடிவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. அது வேற ஒண்ணும் இல்ல, நீ உங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். மாமா, சகலோட தீபாவளியும் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். ஆ. ஹாப்பி தீபாவளி மாமா. நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போடலையா? அது நீ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறியோ அன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்ப சொல்றேன் நான் உனக்கு ஹாப்பி தீபாவளி. இங்கேயே டாரா போடுறது எப்படின்னு சார் தீவிரமா பிளான் பண்ணிட்டு இருக்காரு சித்தப்பா. நீங்க வேற. எதுக்குடி தேவையில்லாம பேசிக்கிட்டு? மாப்பிள, நீங்க வெடிய போட்டு முடிங்க. ரஜினி, சங்கரி போங்க, கூட போய் வெடிங்க போங்க. அக்கா வெச்சாச்சு வா. தேங்க்ஸ். Something wrong. பாத்திமா, பாப்பா. லதிகா, நீ ஒன்றும் கொலைப்படாத, அப்படியே பண்ணிடலாம். நான் பார்த்துக்கிறேன். சார் போன போ. அது முடிஞ்சிருச்சா? இன்னொரு வெடி எடுக்கணும். அதை தூரம் போடு. என்னமோ நடக்குது. என்ன நடக்க போதுன்னு தெரியல. சிங்கமுத்து, நாம ரெடி பண்ண பட்டாசுல நெருப்பு வச்சுட்டு ஆள் திரும்புறதுக்குள்ள எப்படி வெடிக்குதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. சிறப்பான சம்பவமா இருக்கும். பாத்திமா, மாமா குடுங்க அது. இந்தாம்மா, நான் வெடிக்கிறேன். எப்படி நார்மலா எல்லாம் வைக்கிற அதை அப்படியே மாதிரி வச்சு பத்த வை. உடனே வெடிக்கும், பார்த்து ரஜினி பார்த்து. வா. ஜாக்கிரதை. ரஜினி, பார்த்திபா, என்னாச்சு? பார்த்திபா, என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, நான் அடிபட்டுருச்சு.
நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கல, இருந்தாலும் கையில் அடிபட்டிருக்கு. ஐயோ, பாத்து பார்த்திபா, பாத்துப்பா ரொம்ப வலிக்குதா? ஒண்ணு இல்லையே. பாதி வெடிக்கிறது இல்லையா? இருங்க வரேன். ஏய் சிங்கமுத்து, நம்ம இங்கே இருந்தா நம்ம மேல சந்தேகம் வரும். வா நம்மளும் போய் அங்க நிக்கலாம். வா போமா. பார்த்திபா, சீக்கிரமா கொண்டு வாங்க. ஒண்ணு இல்ல பாத்துப்பா. ரொம்ப எரியுதா? எரியுதா? சீக்கிரம் வாங்க பார்த்திபா. இந்த ரஜினி கொடுங்க கொடுங்க. இரு கொஞ்சம் பொறுத்துக்க விடு. ஒண்ணு இல்ல பாத்துப்பா. இரு சரியா பார்த்திபா. ஒண்ணு இல்ல பாத்துப்பா. அண்ணா எரியுது. ஒண்ணு இல்ல சரியாயிடும். பார்த்திபா, ஐயோ, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. ஒண்ணும் இல்ல, இது முடிஞ்சிருச்சு. மெதுவாமா. ஐயோ, தலதேவ் அவளுக்கு ரஜினியாச்சும் சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. யாரு கண்டு பட்டுச்சோ தெரியலையே. பார்த்திபா, ரொம்ப வலிக்குதாப்பா? பாத்துப்பா. ஒண்ணு இல்ல. பார்த்து. ஷோ கடவுளே. வா. ரஜினி, எனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, இப்ப வலிக்க கூட இல்ல. இப்பெல்லாம் எப்படி உன்னால இவ்வளவு ஈஸியா போய் சொல்ல முடியுது? ஆமா, அது வெடிக்க போகுதுன்னு எப்படி தெரியும் உனக்கு? சொல்லு. நீங்க பத்த வச்சதும் நெருப்பு பிடிச்ச வேகம் வேற மாதிரி இருந்தது. அதான் தெரிஞ்சதில்ல. என்ன எழுதிட்டு என் பக்கத்துல நிக்க வேண்டியதானே? நீயே இப்படி காயப்படுற அளவுக்கு முன்னாடி போய் நின்ன. நீ என்ன பெரிய சூரனா? அன்னைக்கு என்னன்னா சொல்ல சொல்ல கேட்காம ஃபேன் வயரை போய் கடிக்கிற. என்ன உனக்கு அசால்ட் அப்படி? ஏங்க, ஒரு காயம் பட்ட புலி கிட்ட கருணையோட நடந்துக்கோங்க. எதுக்கு? அந்த புலி கடைசியில என்னையே கடிச்சு வச்சுட்டு போகவா? கொடு. என்ன முறைக்கிற? ராதிகா, என்னம்மா நீ?
நல்ல நாள் அதுவும் அவன்கிட்ட. அமைதியாரு, பாத்துக்கலாம். அம்மா, அவனால முடிஞ்சது அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கான். நாம மாட்டிக்க கூடாது. எங்க போனீங்க? எல்லாரும் வாங்கன்னு சொன்னனே. சாப்பாடு ஆறிக்கிட்டு இருக்கு. ரஜினி, பார்த்திபா, எழுந்து வாங்க, சாப்பிடலாம். ம். ம். ஏங்க வாங்க, உங்க கை ஃபுல்லா மருந்தா இருக்கு. வாங்க கழுவிக்கோங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க எல்லாரும். ஏங்க ஆ, எனக்கு அடிபட்டிருக்குங்க. நான் ஒரு பேஷண்ட். என்ன கை பிடிச்சு கூட்டு போங்க. சிப்ப கால்ல அடிபடட்டும், கையை பிடிச்சு கூட்டு போறேன். எந்திரிச்சு நடந்து வா. ரஜினி, என்னம்மா? அவன் தான் சாப்பிட முடியாம கஷ்டப்படுறான்ல, அவனுக்கு நீயே ஊட்டி விட. என்னது? நானா? அவனுக்கு என்னம்மா பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? நான் சரியா தானே பேசுறேன். நீ முறைக்கிற அளவுக்கு நான் என்ன பேசிட்டேன்? உனக்கு அடிபடக்கூடாதுன்னு தானே அவன் தடுத்தான். அதனால தானே அவன் கையில அடிபட்டுச்சு. அவனுக்கு காய்ச்சல் அடிச்சப்ப கூட வீட்டுக்கு அனுப்ப சொன்ன? ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? நான் சொன்னப்ப அப்ப நீ கேட்டியா? நீயே விழுந்து விழுந்து செஞ்சேல்ல. நான் எது சொன்னாலும் கேட்க வேணான்னு இருக்கியா நீ? நான் என்ன சொன்னாலும் அதை மாத்தி மாத்தி செய். அப்புறம் என்ன, கடகடன் சாப்பாடு எடுத்து ஊட்டி விடு. அப்புறமா நீ சாப்பிடு. என்ன? ஊட்டி விடு.